எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. ஆண்டவனுடைய அருள், ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மனுஷனுக்கு இருக்கிற பெரிய விஷயமே நம்பிக்கை மட்டும்தாங்க. இந்த நம்பிக்கையோடு நாம் எதை ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தை நாம் இப்போது ஸ்கெட்ச் போட போகிறோம். பிப்ரவரி பிறக்க போகுது இல்லையா? 2026 கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி உங்கள் கைக்குள்ளே வந்துடும். அதுக்கு என்னங்க பண்ணணும் பேசிடலாமா? ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிங்க. பிப்ரவரி மாதம் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதை பற்றி தான் இந்த தலைப்பில் பேச போகிறோம். என்ன சாமி கும்பிட்டா லாபம், என்ன கலர் யூஸ் பண்ணால் லாபம், எதை செய்யக்கூடாது, எந்த கலரை யூஸ் பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கணும், அதை பற்றி பேச போகிறோம். இதெல்லாம் எதுக்குங்க? பிப்ரவரி மாதத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் அதை லாப மாதமாக மாற்ற போகிறோம். லாப நோக்கில் பிப்ரவரி, லாப நோக்கில் பிப்ரவரி. இப்படி ஒரு லாப நோக்கை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை லாபத்தை நோக்குனதுன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்கள் பார்வை லாபத்தை நோக்க வேண்டும். அப்படி லாபத்தை நோக்கும்போது பிப்ரவரி முழு வெற்றியை கொடுக்கும். வாங்க பிப்ரவரியில் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறேன். நல்லது நடக்கும். உன் மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தப்பா, நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சில பேரை பார்த்து நாம் யோசிக்க வேண்டிய நேரம். நமக்கு ஆண்டவனாக பார்த்து சில அலாட் பண்ணிடுவார். தம்பி நல்ல வேலை நீ இதோடு நிப்பாட்டிக்கிட்ட அப்படின்னு. அதனால் இது ஒரு அலாட் டைம், நல்ல நேரம். விருச்சக ராசிக்கு சொல்லுவாங்கள்ல, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நமக்கு ஏதாவது ஒன்றுனா இத்தனால சிக்கியிருப்பாங்க அப்படின்னு. ஆண்டவன் உங்களை சிக்காமல் ஆண்டவனாக பார்த்து காலமாக பார்த்து உங்களை அழகாக திசை திருப்புகிற நேரம். விருச்சக ராசிக்காரர்கள் என்றைக்குமே வித்தியாசத்தை உணரக்கூடியவர்கள். இந்த யார் வம்பு தும்புக்கும் போகக்கூடாது, எல்லா விஷயத்துலேயும் நம்ம எப்படியாவது ஜெயிச்சு விடணும், நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா 4 பேர் பக்கத்தில் இருக்கணும், இப்படிலாம் அழகாக பிளான் பண்ணக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட இந்த விருச்சக ராசிக்கு இப்போ எண்ணங்கள் ஈடேற போகுது. அதில் ராசிக்கு 3வது வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கார். இந்த 3ல் இருக்கிற சுக்கிரன் 7ஆம் தேதி வரைக்கும் இருந்து 4ஆம் வீட்டுக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதை பற்றி யோசிக்க தோணும். பணத்தை பெருக்குவதற்கான வழி கிடைக்கும். அதேமாதிரி இந்த 7ஆம் தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா பணத்தை நம்ம சொந்தத்துக்காக 10 ரூபாய் வச்சுருந்த பணத்தை இழக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. 7ஆம் தேதி வரைக்கும் கப்புன்னு இருங்க, அமைதியாக இருக்கும். பணமே ஏதாவது சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, பேங்க்லேயே வச்சுருக்கீங்க, ஜிபேலே வச்சுருக்கீங்க, இல்லைன்னா கடனாக கூட வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட யாருக்கும் கொடுக்காதீங்க. இல்லை யாராவது கேட்குறாங்கன்னா கடனை வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா 7ஆம் தேதிக்குள்ளே பாசம் அப்படியே நம்மளை கொஞ்சம் சிறகடிச்சு இருக்கிறத வெளியில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற உண்மையை வெளியில் சொல்ல வாய்ப்பு இருக்குது. உண்மையை சொன்னால் அப்புறமா என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் 7ஆம் தேதி வரைக்கும் யார் என்ன எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனை கொண்டு உங்கள்கிட்ட சொன்னாலும் அப்படியா அப்படின்னு தலையாட்டு. 7ஆம் தேதிக்கு பிறகு 4வது வீட்டுக்கு சுக்கிரன் போகும்போது அப்போ நீங்கள் பண்ணுற செலவு சிறப்பாக இருக்கும். அப்போ பண்ணுற செலவு உங்களுக்கு லாபமாக இருக்கும். இல்லைன்னா 7ஆம் தேதியில் நீங்கள் 7ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி வருமானது டவுட்டு. 13ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வரைக்கும் இந்த சூரிய பகவான் உங்கள் விருச்சக ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கார். அதனால் இந்த சகோதரர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உறவுகள், இரத்த உறவுகள், பிளட் ரிலேஷன்ஷிப், சகோதர சகோதரிகள்கிட்ட வாக்குவாதங்கள்லாம் வேண்டாம். அந்த 3வது இடத்துலையே இருக்கும்போது என்னென்னா நம்ம நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பார்த்துக்கிறியா நான் பார்த்துக்கிறியா, சுவிட்சு போகிறதுல பிரச்சனை வரும். இந்த சுவிட்சை நீ போட்டால் நடா, நான் போட்டால் நடா, நான் தானே போடுவேன், நீ தானே போடணும், அது கூட பிரச்சனை வரும். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் ஒரு சீட்டு பிரச்சனைன்னு இல்லை, சுவிட்சு பிரச்சனைலேருந்து வரும், தண்ணி பிடிக்கிறதுலேருந்து பிரச்சனை வரும். ஸோ அதனால் என்னென்னா இரத்த உறவுகள்கிட்ட கான்வர்சேஷன் அதிகமாக மாறி போனதுன்னா அப்படியே நிப்பாட்டிட்டு வெளியில் வந்துடுங்க. உங்களுக்கு உதவினா நீங்களே பண்ணிக்கங்க, இன்னொருத்தவங்க உதவியை தேடாதீங்க. அதுமாரி ஒரு பொருள் இருக்குது, அதை பார்த்துட்டிங்கன்னா உடனே போய் நீங்கள் அதை வாங்கிட்டு வந்துடுங்க.
10 நிமிஷம் கழித்து வாங்கிக்கலான்னா அப்புறம் உங்கள் அண்ணனோ தம்பியை போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் மனசிக்கல் ஏற்பட்டுடும். அது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராக இருந்தும் இருக்கட்டும். கௌரவ பிரச்சனை, இந்த கௌரவ பிரச்சனை நம்மளை எப்படியுமே போட்டு டார்ச்சர் பண்ணணும். எப்பயுமே எல்லா இடத்துலையுமே ஒன்றை பார்த்துட்டோம், அது நமக்கு உள்ளது, முடிச்சு போச்சு. அது எதுக்கு நாளைக்கு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 3வது இடத்துல செவ்வாய் தொடர்கிறார். அதனால் இரத்த உறவுகள்கிட்ட கவனமாக பேசுங்க, பங்காளிகள்கிட்ட கவனமாக பேசுங்க, வாய் வார்த்தைகளை விட்டு மாட்டிக்காதீங்க. 4வது வீடு உங்களுக்கு ராகு பகவான் புத பகவான் இருக்கிறார். புதன் 4வது வீட்டில் வக்கரம் அடைகிறார். 20ஆம் தேதிக்கு பிறகு தாய் உடல் நலங்களில் கவனமாக இருக்கும். விருச்சிக ராசியுடைய தாய் உடல் நலங்கள், அம்மாவுக்கு உடல் நலங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏதாவது சின்னதாக ஆஸ்பத்திரி போக வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்கள் ஏதாவது சின்னதாக கால் கை அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. தம்பிகளா தங்கச்சிகளா பிள்ளைகளா உறவுகளா. ஏன்னா 4வது வீட்டில் போய் ராகு இருக்கார், புதனும் வக்கரம் அடைகிறார். 20ஆம் தேதி பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு பிறகு உடல்நலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆல்ரெடி 4ல் சூரியனும் போய் உட்காந்துருக்கார். அதனால் வயசில் பெரியவர்களை எதிர்த்துக்கக்கூடாது. நமக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு உடம்புல வியாதி இருந்தால் அது திரும்பி ரிட்டர்ன் எடுக்கும். அதனால் உடம்பை பார்த்துங்க. உடம்பு சௌகரியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அம்மா வழி உறவுகளை, அம்மாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ பண்ணிவிடுங்க. அம்மா வழி உறவுகளை எதிர்த்துக்காதீங்க. 5வது வீடு சனி பகவானே வீட்டில் இருக்கிறார். 5ல் குருவுடைய வீடு, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அங்கே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பூமி சம்பந்தமான விஷயங்கள், கடன் அடைக்கிறதுக்காக பெரிய முயற்சி பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் எதிர்பார்க்குற இடத்துல பண வரவுகள் எதிர்பார்க்குற இடத்துல கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். 6வது வீடு நல்லா இருக்குது. 7, 8ல் குரு பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். அதனால் செய்கிறேங்கிறவங்க செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் இழுபறியாக வச்சுருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக செய்வாங்க. அந்த நம்பிக்கையை தளராதீங்க. சில புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, புதிய மனிதர்கள் அறிமுகமாகுவாங்க. அது மூலமாக உங்களுக்கு சில காரியங்களை ஈஸியாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்கள். அதேமாரி உங்களுக்கு 8, 9வது இடம் சிறப்பு. ஜாதகத்துக்கு 10வது இடத்துல கேது பகவான் இருக்கார். நுண்ணறிவு மூலமாக நல்ல விஷயங்களை அறிவுபூர்வமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஞானம் ஏற்படும். மனசுக்கு தேவையில்லைன்னு ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை அப்படியே தேவையில்லாமே ஆக்குங்க, அதான் நல்லது. பிடிவாதமாக இந்த காலகட்டத்தில் எதையும் முயற்சி பண்ணாதீங்க. ஒரு தடை உழுவுது, ஒரு காரியத்தில் சக்ஸஸ் ஏற்படலை, அப்படியே டிலே ஆகுது, ஸ்லோ ஆகுதுன்னா விட்டுடுங்க. இல்லை எனக்கு தெரியாது 10ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும் அப்படிலாம் பிளான் பண்ணி இறங்கி சங்கடப்படாதீங்க. அதுமாரி ராத்திரி தூங்குனத்துக்கு பிறகு அவசியமாக ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு டக்குன்னு எழுந்து கிளம்பி வெளியில் போகாதீங்க. ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்போ தான் ஒரு ஞாபகம் வரும், ஆஹா துணி மடிக்க விட்டுட்டோமே, துணி காய போட்டிருக்கோமே, இல்லைன்னா அந்த பொருளை நாளைக்கு காலையில் வாங்கி வைக்கணும், அதுக்கு இப்போ வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அப்புறமா வண்டி எடுத்துகிட்டு போகாதீங்க. வேண்டாம், அதில் தான் பிரச்சனை வரும். அதுமாரி தூங்கிட்டோம், ஞாபகம் வந்தது, சரி வேணாலும் காலையில் பார்த்துக்கலாம், படுத்துங்க. இதை மட்டும் இந்த மாதத்தில் செஞ்சுருங்க. இப்போ அதுமாரி உங்கள் பார்வை முழுமையாக லாப நோக்கில் கொண்டு போனீங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய சக்ஸஸ் ஆகும். விருச்சிக ராசிக்காரர்கள் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள், மகரிஷிகள் மகான்கள் வழிபாடு பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகள் ஏற்படும், நட்புகள் ஏற்படும். இந்த புதிய அன்பு, புதிய நட்புகள் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். விநாயக பெருமானையும் சிவபெருமானையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகரையும் திங்கட்கிழமையில் சிவனையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான காலகட்டம். எச்சரிக்கையெல்லாம் கிடையாது, நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். என்னங்க பிப்ரவரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பிப்ரவரியில் நான் சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்திலிருந்து விடை கிடைக்கும். நீங்கள் நினச்ச விஷயம் கை கொடுக்கும். ஆழ்ந்த நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்க, இந்த ராசியில் பிறந்த, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்களும் பிரபஞ்சமும் கனெக்ட் ஆக போகிறீங்க. இந்த கனெக்டில் லாபம்தான் ஏற்பட போகுது. அதற்கான உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன். நாம் என்னங்க பெரிய விஷயத்தை பண்ண போகிறோம்? ஒரு காதால் கேட்குற விஷயத்தை தொடர்ந்து செய்ய போகிறோம். செஞ்சு பார்ப்போமே, நல்ல பலன் அனுபவிப்போமே, நல்லது நடக்குங்க. அன்னதானம் போடுங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய நல்லது நடக்க போகுது. அன்னதான நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. அன்னதானத்திற்காக செலவு பண்ணுங்க. உங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் ஏற்படும். மீண்டும் உங்களை அடுத்த மார்ச் மாத ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும்.
உங்கள் சிவஸ்ரீ. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.